அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான டாபிக் மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன். மாதவிடாய் காலங்களில் நம்ம எந்த அளவு சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும், அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதவிடாய் காலங்களில் நம்ம பேடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போது பேடு மாற்றுறதுக்கு முன்னாடியும் பேடு மாற்றுறதுக்கு அப்புறமாவும் நம்மளுடைய கைகளை நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிக்கடி நம்ம பேடை சேஞ்ச் பண்ணணும். ஒரு 2-3 ஹார்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம பேடை சேஞ்ச் பண்ணணும். லாங் டைமாக அப்படியே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆகட்டும் அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சோம்பேறியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பிலிருந்து வெளிவந்த ரத்தம் ஒரு 2 மணி நேரம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அது பாக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ உடம்பு வழியாக வந்த ரத்தம் பாக்டீரியாவாக கன்வெர்ட் ஆகி எந்த இடத்துலேருந்து வந்ததோ அதே இடத்துக்கு திரும்ப பாக்டீரியாவாக மாறி உள்ளே போகிறது. அப்போ என்ன ஆகுது, யூரின் ட்ராக் ஃபுல்லாக ப்ராப்ளம் ஆகுது, யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அதுக்கப்புறம் பிறப்புறுப்பில் எரிச்சல், இது மாதிரியான பிரச்சனைகள் ஆகிறது. இது எல்லாமே பெண்களுக்கு ஆகுது. ஸோ இது மூலமாக நம்ம நிறைய பிரச்சனைகளை இப்போ சந்திக்க வேண்டியது இருக்குது. எனவே பெண்கள் மாதவிடாய் காலங்களில் அதிக சுகாதாரத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாங்கள் சொல்லிக்கிறோம். நன்றி.